ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சுண்டல் வச்சு பிரியாணி செய்யலாம். சுண்டல் கல்லையே நைட்டை ஊற வச்சு இப்போ காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்குது. முக்கால் பதம் வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு நசுக்கும் போது கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். இந்த மாதிரி வெந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா செய்ய காமிக்கிறேன். கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ அரிசி நீங்கள் போடுறதா இருந்தால் 100 கிராம் எண்ணெய் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதாக இருந்தாலும் 100-125 கிராம் போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்குது. இப்போ இதில் நான் வெங்காயத்தை போட்டு அதை வதக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி அதை நான் எடுத்துக்கிறேன், பொன்முருவலாக வர விட்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் பொன்முருவலாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கலருக்கு வந்துருச்சு. தீ கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகி போயிடும். நல்லா மணக்குது. நீங்கள் நிறையா அரிசி போட்டு சமைக்கிறதா இருந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலே இருக்கிற மிச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் நான் ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் சுமாரான வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் போட்டு அரிஞ்சு எடுத்து வச்சது, அதை சேர்க்குறேன். இதில் 2 பச்சை மிளகா, அதையும் நான் இதோட சேர்த்துறேன். சேர்த்து இது ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். ரொம்ப பொன்னிறம் வேணாம், ஓரளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் புதினா தலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்துறேன். இதில் சேர்த்து இதையும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். நுரைச்சிட்டு எண்ணெய் வருதுன்னா இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அது அப்படி தான் நுரைச்சி வருமா. அதனால் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். மிளகா கீராமல் போட்டேன், பட்டுன்னு வெடிக்குது. நீங்கள் கீரை போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இந்த உலக்கில் 1/2 உலக்கு அரிசி போட்டிருக்கிறேன் நான். அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் சேர்த்துறேன். டீஸ்பூனில் கொஞ்சம் சுமாரான ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். அது வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மீடியம் சைஸு 3 தக்காளி, சின்ன சைஸு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறேன். அதையும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சுண்டல் கடலை நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நோன்பு காலத்தில் ஏதாவது திடீர்னு செய்யணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு மல்லாண்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு போட்டு செஞ்சுட்டு நம்ம திடீர்னு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக்கு, தயிர் இது வேண்டாலும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சுண்டலை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சா போதும், ரொம்ப கொலைய வேக வைக்க வேணாம். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நசுக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அது இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடயே நாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் போடலாம், அப்போ தான் கொஞ்சம் அந்த வாயு தன்மை இல்லாமல் இருக்கும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு நுணுக்கின தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன்.
இது என்னோடய மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான் இது. இது வந்து பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது. இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் குறையாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். டீ மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா மிளகாத்தூள் இதெல்லாம் கருப்பாயிடும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் 10 ரூபா பாக்கெட் தயிர் வந்து கொஞ்சம் தயிர் சட்னிக்கு எடுத்துகிட்டு மிச்ச தயிரை வந்து நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் சேர்த்துறதா இருந்தால் அரை கிலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க, வீட்டு தயிராக இருந்துச்சுன்னா. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரியாணி. வந்து நம்ம இது கூட வந்து நம்ம சிக்கன் கூட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா கூட நல்லாயிருக்கும். நான் அது செய்யலை இன்றைக்கி வெறும் சுண்டல் மாத்திரம் வச்சு நான் செய்கிறேன். இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். இது 5 நிமிஷமாக நல்லா வதங்கி வருது. நல்லா எல்லாம் வதங்கி சுண்டிருச்சு. தக்காளி இருக்கிற இடமே தெரியல. அந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னாக்கா 1.5 பங்கு இல்லாட்டி 1.25 பங்கு அளவு தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு நான் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம உப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கா எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பத்தலைண்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் வேணுன்றாலும் காரம் சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால வந்து இது கொதி வரட்டும் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது நம்ம வச்சுருக்க தண்ணி. இப்போ அரிசியிலேருந்து தண்ணி வடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். இது பாஸ்மதி ரைஸ் தான். இது நல்ல நீளமான அரிசி. அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துங்க. நல்லா சேர்த்திட்டு உப்பு போதுமான்னு பாருங்கள். பத்தலைண்டா கொஞ்சம் சேர்த்திக்கங்க. காரம் பத்தலைண்டா தேவைண்டா சேர்த்திக்கங்க. ரொம்ப காரமாக இருந்தாலும் வெயில் காலத்தில் நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் காரம் குறைச்சே சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்தில். நோம்பு சமயத்தில் இந்த மாதிரி நோம்பு திறந்த பிறகு சிலர் வீட்டில் டிஃபன் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுங்க. சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டும். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டுடலாம். உப்பு போதுமான்னு பார்க்குறேன். சரியாக இருக்குது. இது கொதிச்சு வரட்டும். வந்தது ஒரு மூடியை போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். உங்கள் குக்கருக்கு நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அந்த மாதிரி கணக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விசில் அடங்கிட்டுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு லேசாக இப்படி கிளறி கொடுத்துடலாம். நான் ஒரு தட்டில் இதை மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். இது மேலே வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இப்போ நான் தூவிக்கிறேன். தூவினா அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நான் தூவிக்கிறேன். தூவிட்டு நான் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை. அவ்வளோ நல்லா நீளமாக அந்த மாதிரி அரிசி இப்படி அழகாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இதுக்கு தயிர் ரைத்தா வச்சுருக்கேன். தயிர் சட்னின்னு சொல்லுவோம் நாங்கள். இதை நான் செய்து எடுத்து வச்சுருக்கிறேன். வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.